ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். வேதத்துல ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 19வது வசனம், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பழி வாங்காதீங்க, பழி வாங்குறது எனக்குரியது. அப்படின்னா என்ன? சண்டை போடாதீங்க, சண்டை போடுறது என் கையில விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் தான் பதில் செய்வேன், நீங்க பதில் செய்யாதீங்க. நீங்க பதில் செஞ்சு நீங்க சண்டைக்கு சண்டை போட்டு நீங்க கெட்ட பேர் வாங்குறதை காட்டிலும் சண்டை போடாம நீங்க பண்ணிட்டு பழி வாங்காம நீங்க அவர்களோட பேச்சுக்கு போகாம நீங்க கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தரே அங்கே பழி வாங்குவார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்படின்னா என்ன? கர்த்தருடைய கோபாக்கினைக்கு நீங்க ஆண்டவருடைய என்ன சொல்றது, கோபாக்கினை அந்த இடத்துல அந்த நபர் மேல விழுகிறதுக்கு நீங்க இடம் கொடுங்க சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க சண்டை போடாம ஒதுங்கி இருங்க, கர்த்தர் சண்டை போடுவார். அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, யாருக்கும் பழிக்கு பழி வாங்காதீங்க. இவன் இப்படி பண்ணிட்டா நான் இப்படி பண்ணுவேன். ஒரு காலத்துல எனக்கு நான் உதவின்னு போய் கேட்கும் போது அவன் எனக்கு உதவி செய்யல. இப்ப அவனுக்கு உதவின்னு நான் செய்யணுமா? 4 பேருக்கு முன்னாடி என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினா, இப்போ அவன் அசிங்கப்படும் போது மட்டும் அவனுக்கு குத்துதா குடையுதா? இதெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கீங்களா? எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் அவருக்குரியது. நீங்க பழி வாங்காதீங்க. நீங்க பழி வாங்காம கோபப்படாம நீங்க ஒதுங்கினீங்கன்னா கர்த்தரால அங்க கிரியை செய்ய முடியும். அந்த நபரோட, அந்த சூழ்நிலையோட, அந்த என்ன சொல்றது, அந்த காரியத்தோடு கர்த்தரால அங்க இடைப்பட முடியும். அதனால கர்த்தர் இடைப்படுகிறதுக்கு நம்ம விட்டு கொடுப்போம். கோபப்படாமல் கர்த்தருடைய பார்க்கல அமைதியா இருக்கும். கர்த்தரை காரியங்களை பார்த்துக் கொள்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமாத்துட்டாரு, அப்பா, பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க பாத்துக்கோங்கப்பா. எங்களுக்கு விரோதமா எவ்வளவு அம்புகள் ஆண்டது, எங்களுக்கு விரோதமா எவ்வளவு பேச்சுக்கள் ஆண்டது, எங்களுக்கு விரோதமா எவ்வளவு ஏளன பறவைகள், எங்களுக்கு விரோதமா எவ்வளவு காசிப்ஸ், எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே முன்னுக்கு பின்னாய் பேசுகிற காரியங்கள், எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே ரொம்ப ஆண்டவரே எங்களை மட்டம் தட்டி பண்ணுகிற செயல்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்க பழிப்பிடத்துல கொடுத்துருவோம். ஆண்டவரே அப்பா, பழி வாங்குதல் உமக்குரியதுன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க பாத்துக்கோங்கப்பா. ஆண்டவரே இதை விட்டு இதை மறந்து நாங்கள் அடுத்த வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணுகிற அளவுக்கு எங்களுக்கு ஞானத்தை நீர் பெருக்குவீராக. ஆண்டவரே நாங்கள் இதை கையாளாதபடிக்கு உம்மிடத்துல ஆண்டவரே நீர் கையாளுகிறதுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, நீங்களே பாத்துக்கோங்கப்பா. எங்களை நீங்க பாதுகாத்துக் கொடுங்க. எந்த விதத்திலும் அவசரப்பட்டு செயல்களை செய்யாதபடிக்கு உங்களுடைய கருத்துக்கு விட்டு கொடுத்து நீர் செய்கிற வரைக்கும் நாங்கள் பொறுமையாய் காரியங்களை ஆண்டவரே கையால எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. நீரே எங்களோடு வழி நடத்துங்க. இந்த இரவுல ஆண்டவரே எந்த பேரண்ட்ஸ்னு எனக்கு தெரியல, தன்னுடைய பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணி 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 ஐயோ சலிச்சு போயிடுச்சு சிஸ்டர், அவன் மாற மாதிரி தெரியல, இதெல்லாம் கிட்டு போகட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க எந்த விதத்துல உங்க வாயிலிருந்து சாபமான வார்த்தைகளை சொல்லிடாதீங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் காரியங்களை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் மாற்றி உங்களுடைய பிள்ளையை உங்க கையில கொண்டு வருவார். அப்பா, நீங்க அப்படியே பண்ண போறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.